Hi guys, welcome back to பெஞ்சுக்கரங்கள். இன்னைக்கு நம்ம யூனிட் 5 ஃப்ரெஷ்ஷா போக போறோம். யூனிட் 4 வரைக்கும் உள்ள எல்லா பெண்டிங் ஒர்க்ஸையுமே நம்ம எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஃபினிஷ் பண்ண போறோம். எஸ். இப்ப அழகு 5 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க பண்ண வேண்டியது ஒரு லைக். ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு லைக் கொடுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். முயற்சியே வெற்றிதான். ரொம்பவே மோட்டிவேட்டிங்கான ஒரு சப்ஜெக்ட், மோட்டிவேட்டிங்கான ஒரு டாபிக் உள்ள நம்ம போறோம் இல்லையா? எஸ், முயற்சியே வெற்றிதான் அப்படின்ற இந்த அழகுல நம்ம பார்க்க போறது, நம்மள குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போறது வரிசை, உயிர்மெய் எழுத்துக்கள், சொற்கள், தொடர்கள் இதுதான். அதோடு கூட சேர்த்து திசை பெயர்கள், போக்குவரத்து வாகனங்களின் பெயர்கள், ஒருமை பன்மை, இந்த மாதிரி அந்தந்த வகுப்பு நிலைக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போறோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த எண்ணும் எழுத்தும் புத்தகம் பார்த்தீங்கன்னா 3 நிலைக்குரிய பாடப்பொருளையுமே ஒருங்கிணைத்து கொடுத்திருக்கிறது ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு செயல்பாடு. ஸோ இப்ப நம்ம நாள் 1 எப்பயுமே நம்ம பண்ண போறது தான் மொழியோடு விளையாடு. இதுல நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கும் என்ன அப்படின்னா, முந்தைய அலகுல நம்ம என்ன எழுத்து வரிசை பார்த்தோமோ, அத நம்ம ஓரளவுக்கு வலுப்படுத்திட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம் இல்லையா? ஸோ அத வலுப்படுத்துறதன் மூலமா குழந்தைங்களுக்கு இடையே உள்ள சொற்களஞ்சிய பெருக்கத்தையும் நம்ம அதிகப்படுத்துவோம். யூனிட் 4ல நம்ம பார்த்தது ஐவரிசை உயிர்மெய் எழுத்துக்கள். ஸோ அத வச்சு தான் நமக்கு இந்த மொழியோடு விளையாடு இருக்க போகுது. மாணவர்களை இரு குழுக்களா பிரிக்க போறோம். அதே மாதிரி கரும்பலகையில 2 பிரிவுகளா பிரிச்சு ஐவரிசை உயிர்மெய் எழுத்துக்களை எழுத போறோம். எழுதிட்டு நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலரான ஒரு எழுத்த சொல்லிட்டு அந்த எழுத்துல இருந்து உருவாகக்கூடிய ஒரு வார்த்தைய குழந்தைகிட்ட எழுத சொல்ல போறோம். இந்த டீம்ல இருந்து ஒருத்தர், இந்த டீம்ல இருந்து ஒருத்தர், மொட்டு மலர் மாணவர்களை பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல அருமநிலை மாணவர்களுக்கு அந்த எழுத்துக்களை அடையாளம் காண்றாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவங்களும் ஐடியா ஷேர் பண்ணா தாராளமா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு பார்வையாளர். இந்த மாதிரி நீங்க எல்லா எழுத்துக்களையும் சொல்லிட்டு எந்த டீம் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். இதுல மாணவர்கள் கொஞ்சம் கடினமா நினைக்கக்கூடிய அந்த வார்த்தையை உருவாக்குறதுக்கு ஆசிரியராகிய நாம் உதவி செய்யலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆர்வமூட்டல் பகுதிக்குள்ள போக போறோம். பாடலாம் வாங்க. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியையும் இதுக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்றோம். இப்ப எனக்கு பாடல் பாடுவதும் ஓவியம் வரைவதும் மிகவும் பிடிக்கும். ஆனால் பள்ளியில நாளைக்கு நடைபெற போற அந்த போட்டிகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடுவது, வரைவது. இந்த 2மே இல்ல. அதனால நான் எந்த போட்டியிலயுமே நான் கலந்துக்க போறதில்ல. அடுத்த மாசம் ஓவிய போட்டி நடக்கும் இல்லையா? அதுல நான் கலந்துக்கிறேன். அப்படின்னு ஒருத்தங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிக்கிட்டே குழந்தைங்கள பயிற்சி எண் 5.1 எடுத்து அந்த படத்த பார்க்க சொல்லலாம். அவங்க பேரு தான் கவியரசி. அவங்க வந்துட்டு பாடிக்கிட்டே வரையறதுல வந்துட்டு ரொம்பவே திறமைசாலி. அவங்க பாடிக்கிட்டே வரையறது எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? வாங்க இந்த பாட்ட பாடிக்கிட்டே கவியரசனுடைய வரையும் திறனை தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்ட நம்ம பாட ஆரம்பிக்கிறோம். வண்ணம் தொட்டு. வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம். இந்த மெட்டுல நீங்க பாடல் பாடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த மெட்டு பிடிச்சாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பாட்டை எப்படி ஆக்ஷனோட பாடுறது அப்படின்றத ஏற்கனவே நம்ம பிஞ்சுக்கரங்கள்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் இங்க ஐகார்ட்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஸோ தென் இந்த பாட்டை நம்ம பாடி முடிச்சுட்டு ஒரு கதைக்குள்ள போக போறோம். அதாவது இந்த பாட்டை பாடிட்டே வந்துட்டு கவியரசி அருமையா ஒரு படத்தை வரைஞ்சு முடிச்சிடுறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது பள்ளியில நடைபெறக்கூடிய போட்டியில நம்மளால கலந்துக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நண்பரான பஷீர் அந்த இடத்துக்கு வரான். அதாவது கவியரசி வரைஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு நண்பரான பஷீர் வந்துட்டு, நம்ம பள்ளியில ஒரு போட்டி நடக்குது இல்லையா? அந்த போட்டிக்கு நான் தோரணம் செய்யலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். ஸோ அந்த தோரணம் செய்யறதுக்கு கடையில போய் சில பொருட்கள் வாங்கணும். வண்ணத்தாள்கள்லாம் வாங்கணும். நீயும் வந்தீன்னா கவி நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வண்ணத்தாள்கள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஷீர் சொல்றாரு. அப்படி சொல்ற சமயத்துல, ஆமாமா நானும் வந்துட்டு எந்த போட்டியிலயுமே கலந்துக்கல இல்லையா? நீ செய்ற தோரணம் செய்யக்கூடிய செயல்பாட்டுலயாவது நான் உன் கூட கலந்துக்கிறேன் வா! அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பஷீர் கையில ஒரு போர்வ இருக்கு. இந்த போர்வைய போற வழியில எங்க தாத்தாட்ட வந்து குடுத்துட்டு போ சொன்னாங்க எங்க அம்மா. அதனால நம்ம போற வழியில குடுத்துட்டு நம்ம கடைக்கு போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப தாத்தா வீட்டுக்கு வர்றாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா வீட்டுக்கு வரும்போது, தாத்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள தொலைச்சுட்டு தேடிட்டு இருக்காரு. இருட்டா வேற இருக்குது. அப்ப 2 பேரும் போய் கேட்கறாங்க.
தாத்தா என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்னுடைய மோதிரம் ஒண்ணு கீழே விழுந்துருச்சுப்பா. அததான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இடத்துல அப்படியே மின்னுது அந்த மோதிரம் இருட்டுக்குள்ள. அது கவியரசியோட கண்ணுல பட்டுருச்சு. அத எடுத்துட்டு வந்து தாத்தா கிட்ட குடுத்து, "இந்தாங்க தாத்தா நீங்க தேடிட்டு இருந்த மோதிரம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுக்குறாங்க. ரொம்பவே நன்றி சொல்றாரு தாத்தா. இப்ப இந்த மாரி பேசிட்டு இருக்கும்போது, "என்ன விஷயமா நீங்க இங்க வந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, நடந்த விஷயங்கள கவியரசியும், பஷீரும் சொல்றாங்க. இப்ப கவியரசி சொல்றத கேட்டு தாத்தாவுக்கு ஒரே ஆச்சரியம். "நீ ஏன் பாப்பா அப்படி நினைக்கிறீங்க? நீ வந்து போட்டியில ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமா வச்சுக்கிட்டு நீங்க இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு போட்டின்னா, அதுல உங்களுடைய பங்கெடுப்பு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல கிடைக்கிற அனுபவம் தான் உங்களுக்கு தேவையான ஒன்று." அப்படின்னு சொன்னோனே, ஆ கவியரசி வந்துட்டு யோசிக்கிறா. ஆமா, தாத்தா சொல்றதும் சரியா தானே இருக்கு. சரி, நம்ம பிடித்த ஒரு போட்டி நடக்குதோ இல்லையோ, அதுல நம்ம கலந்துக்கலான்ற எண்ணத்துக்குள்ள வர்றா. அதே சமயத்துல அந்த போட்டி நடக்கிற இடத்துல அவளுக்கு பிடிச்ச போட்டி நடக்கலைனாலும், நம்மளுடைய கவியரசிக்கு ஒரு பரிசு கிடைக்க போகுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? அடுத்த நாள் ஆகுது. 2 பேருமே பள்ளிக்கு போறாங்க. அங்க இருக்கிற போட்டிகள்ல கவியரசி தன்னுடைய பெயரையும் அளிக்கிறா. நானும் இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு இருக்க சமயத்துல ஆசிரியர் திடீர்னு ஒரு போட்டிய அறிவிக்கிறாங்க. அது என்ன போட்டி அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற வகுப்பறையில ஒரு பெரிய பெட்டி ஒண்ணு இருக்கு. அந்த பெட்டிய யார் இங்க எடுத்துட்டு வராங்களோ, அவங்களுக்கான வெற்றி பரிச அவங்க உடனடியா அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ஓடுறாங்க அந்த வகுப்பறைக்கு. ஏன்னா உடனடியா ஒரு பரிசு கிடைக்குதுன்னா, அத வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? பக்கத்து அறைக்கு போகும்போது அந்த பெட்டியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கு. அத பார்த்தோனே சில பேர், "ஆஹா! நம்மளால முடியாது. இவ்ளோ பெரிய பெட்டிய தூக்குறதுக்கு. எவ்ளோ கனமா இருக்கும்." அப்படின்னு பாதி பேர் போட்டியிலருந்து விலகிட்டாங்க. அந்த பெட்டிக்கு பக்கத்துல போனவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இந்த பெட்டிய நம்ம தூக்கிடலாம். ஆனா தூக்க முடியல. ஏதோ ஒரு சமயத்துல தூக்க முடியலன்னா, மத்தவங்க பார்த்து நம்மள பார்த்து சிரிப்பாங்களே! அப்படின்ற எண்ணத்துல பாதி பேர் திரும்பி வர்றாங்க. இந்த டயத்துல தான் கவியரசிக்கு ஒரு எண்ணம் வருது. தாத்தா என்ன சொன்னாரு? எல்லா போட்டியிலயுமே வெற்றி ஆகணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கமா இருக்கக்கூடாது. அதுல பங்கெடுத்தோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னது அவளுடைய ஞாபகத்துக்கு வந்து, சரி நம்ம தூக்கி தான் பார்ப்போமே அப்படின்னு தூக்குறா. ரொம்பவே லேசா இருக்கு அந்த பெட்டி. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த நேரத்துல எல்லாரையும் மீறி அந்த கவியரசியினுடைய அந்த தன்னம்பிக்கை வென்றுவிட்டது. அதாவது நம்ம எங்க போய் நம்மளுடைய பங்கெடுப்பு எங்க இருக்கோ, அங்க வெற்றியின் வெளிச்சம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்றத கவியரசி புரிஞ்சுக்கிட்டா. தாத்தாவுக்கு மனசுக்குள்ளேயே நன்றியும் சொல்றா. எவ்வளவு அருமையான ஒரு கதை இல்லையா? இந்த கதையின் மூலமாக என்னென்ன குழந்தைங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு, இன்றைய தினத்த வந்து நம்ம முடிக்கிறோம். இப்ப நம்ம சில குறிப்பு சொற்களையும் நம்ம இந்த அலகு முடியிற வரைக்கும் மாணவர்களுக்கு கண் பார்வைப்படக்கூடிய இடத்துல நம்ம எழுதி வைக்கணும். மொட்டுக்கு வண்ணம், படங்கள், வானவில், நீலம், கடல் அலை, பச்சை மரக்கிளை, ஊஞ்சல், சிவப்பு பூக்கள் போன்ற வார்த்தைகளும், மலருக்கு கவியரசி, வகுப்பறை, போட்டி அறிவிப்பு, பெட்டியை தூக்குபவர் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் குடுத்திருக்கிறாங்க. இத நம்ம எழுதி வைக்கலாம். கற்றல் விளைவு, கதையை கேட்டு புரிந்து கொள்வது, எளிய பாடல்களை கேட்பது. நீங்க கற்றல் விளைவுகள ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது டே 1 ஃபார் யூனிட் 5. தென் இங்கிலீஷ்குள்ள போலாம். பிளேசஸ் அரவுண்ட் அஸ். நம்மள சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள். இத பத்தி தான் நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போறோம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்க போறது வேர் ஆர் யூ? ஐ அம் நியர் அந்த பிளேசஸ். ஹி ஒர்க்ஸ் இன் அந்த கான்வர்சேஷனுக்குள்ள இந்த மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். தென் சென்டென்சஸ்ல பாத்தீங்கன்னா வி ஆர், யூ ஆர், தே ஆர் இதெல்லாம். தென் ப்ரொனவுன்ஸ்ல யூ, யுவர், வி, அவர், தே, தேர் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சென்டென்சஸ்ல யூஸ் பண்றதுக்கு சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம ஃபோனாட்டிக்ஸை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆவ் அந்த சவுண்ட் OU அண்ட் OW இத நம்ம ஃபோனாட்டிக்ஸ் ரீடிங்ல கொண்டு வர போறோம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண போறது வார்ம் அப் தான். கிரீட்டிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி. ரெண்டுமே லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி தான். ஒன்னு வந்துட்டு சாங் டைம், இன்னொன்னு இன்ட்ரோடியூசிங் த நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் அரவுண்ட் அஸ். கேன் யூ கெஸ் த பிளேஸ் அப்படின்ற ஒரு கேம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாட போறது ஒரு பாட்டு. இந்த பாட்டு நமக்கு இந்த யூனிட் எண்ட் வரைக்குமே நமக்கு ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். வேர் ஆர் யூ கோயிங்? Where are you going? Where are you going? Where are you going today? I am going to the park. I am going to the shop. Where are you going? Where are you going? Where are you going today? I am going to the park. I am going to the shop. இந்த மாதிரி நம்ம எல்லா பிளேசஸையுமே இந்த சாங்குள்ள கொண்டு வரோம். இந்த சாங் டைமை நம்ம திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறதன் மூலமா
இந்த சாங்லயே நமக்கு அந்த பிளேசஸ்னுடைய எல்லா நேம்ஸையும் நம்ம கொண்டு வந்துடலாம். தென் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டியில இன்ட்ரடியூசிங் த நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் அரவுண்ட் அஸ். மெட்டீரியல்ஸ் நீடட் எப்பயும் போல லேபிள்டு பிக்சர்ஸ் கார்ட்ஸ் தான். பார்க், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், லைப்ரரி, மார்க்கெட், ஷாப், பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், பீச் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன். இது எல்லாமே இல்ல நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கார்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்குள்ள எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு ஏதாவது ஒரு கார்டை நம்ம பிக் பண்றோம். பட் அதை குழந்தைங்கள்ட்ட காமிக்க கூடாது. காமிக்காம அந்த பிளேசஸ்க்கு நிறைய க்ளூஸ் கொடுக்குறோம். க்ளூஸ் கொடுத்து அவங்கள கண்டுபிடிக்க சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கையில எடுத்து வச்சிருக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா வி போஸ்ட் லெட்டர்ஸ் ஹியர். Postman take letters from this place and bring them to our houses. We can buy stamps and postcards. What place is this? இந்த மாதிரி எல்லா பிளேசஸ்க்குமே நமக்கு இங்க க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூஸை யூஸ் பண்ணி குழந்தைங்கள்ட்ட இருந்து அந்த பிளேசஸை ஆட்டோமேட்டிக்கா அவங்க மூலமாவே கொண்டு வரோம். ஸோ இந்த கேம் தான். இதை முடிச்சுட்டு இன்னைக்குரிய அதாவது டே 1 ஆக்டிவிட்டிஸ் ஃபினிஷ்ட். இப்போ அரும்பு லெவலுக்கு என்ன செய்யணும்? நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸை சொல்ல தெரியணும். மொட்டுக்கு இட் இஸ் ஏ இந்த ஸ்ட்ரக்சரோட சொல்லணும். அண்ட் மலருக்கு இட் இஸ் எ போஸ்ட் ஆஃபீஸ், வி போஸ்ட் லெட்டர்ஸ் ஹியர். 1 or 2 sentences எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். அவ்வளோதான். தென் அசஸ்மெண்ட் vocabulary இங்கே ஃபைண்ட், ஆட், அலவுட், ஃபாலோயிங், மிஸ்ஸிங், பிக்சர், தென் சென்டென்ஸ் இந்த மாதிரி. தென் ஒர்க் புக், டெக்ஸ்ட் புக் ஆக்டிவிட்டி, லேர்னிங் அவுட்கம்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளானது தான். மேக்ஸ்ல வந்துட்டு இந்த அளவைகளே அறிவேன் இந்த டாபிக் நம்ம போகும்போது மொட்டு மலர் லெவலுக்கு தான் அளவைகளை அறிவேன் வருது. அரும்புக்கு வந்துட்டு கூட்டல் கணக்கும் கழித்தல் கணக்கையும் ஒரு ரீகால் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ அளவைகளை அறிவேன் அப்படின்ற டாபிக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ப்ராக்டிக்கலா கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா குழந்தைங்களுக்கு கேப்சரிங்கா இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். முன் தயாரிப்பா நம்ம பண்ண போறது மாணவர்களை வந்துட்டு பெற்றோர்கிட்ட கேட்டுட்டு வர சொல்லணும். என்னன்னா பால், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சமையல் எண்ணெய், மோர், தயிர், மண்ணெண்ணெய், பெட்ரோல் இந்த மாதிரியான பொருட்களை வந்துட்டு எப்படி வாங்குவாங்க, எப்படி அளந்து வாங்குவாங்கன்றத நீங்க பேரண்ட் கிட்ட கேட்டுட்டு வாங்கன்றத மலர்நிலை மாணவர்கள்ட்ட மொட்டுக்குமே நீங்க தாராளமா சொல்லலாம். இதுதான் முன் தயாரிப்பா நம்ம பண்ண போறது. செய்து மகிழ்வின் 1ல அரும்புக்கு எப்பயும் போல கூடுதல் தான். 20க்கு மிகாமல் இருக்கக்கூடிய எண்களை கூட்டுவதற்கு நம்ம நினைவு கூர்ந்துவிட்டு பயிற்சி நூல்ல இருக்க கணக்குகளை அவங்க டைரக்டா செய்ய வச்சிடலாம். அதுவே மொட்டு மலர்நிலை மாணவர்களுக்கு கொள்ளளவு, திட்டமற்ற அளவு, அதாவது தோராயமா நம்ம கண் பார்வையில பார்த்து சொல்லக்கூடிய அளவுகளை தான் திட்டமற்ற அளவு அப்படின்னு சொல்லுவோம். தேவையான பொருட்களும் ரொம்பவே சிம்பிள் தான். நீர் நிரம்பிய வாளி, குவளை, குடுவை, பாத்திரம் 2 தொகுப்பு இது எல்லாமே 2 செட்டா நம்ம வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்களை வந்துட்டு 2 குரூப்ஸா நம்ம பிரிக்க போறோம். ஸோ பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த படத்தை நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்தாலே போதும். ஒரு பக்கெட் ஃபுல்லா நம்ம தண்ணியை நிரப்பி வச்சுட்டு அதாவது முதல்ல இருக்கக்கூடியது சின்ன அளவா இருக்கணும், ஒரு டம்ளர். அடுத்து ஒரு சின்ன ஒரு பாட்டிலா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை விட பெரிய அளவிலான ஒரு பக்கெட்ல இருந்துச்சு அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய டம்ளரை முதல் மாணவர் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில தண்ணியை எடுத்து அதை ஃபில் பண்ணணும். அடுத்து 2வதா உள்ள மாணவர் என்ன பண்ணணும்னா அந்த டம்ளரை வச்சு இந்த பாட்டிலை ஃபில் பண்ணணும். 3வதா இருக்கக்கூடிய மாணவர் இந்த பாட்டிலை வச்சு இந்த பக்கெட்டை ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா as a டீச்சரா நீங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன மாதிரியான கேள்விகள் இது தொடர்பா கேட்கலாமோ, அதாவது எத்தனை முறை கைகளால நீரை எடுத்து அந்த குவளையை நிரப்புனீங்க, எத்தனை குடுவைய வச்சு அந்த குவளையை நிரப்புறதுக்கு நமக்கு அந்த நீர் தேவைப்பட்டுச்சு, குடுவைய கைகளால நிரப்பியிருந்தா எவ்வளவு ஆயிருக்கும், அதுவே இப்ப நீங்க நிரப்புன மாதிரி நிரப்பியிருந்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி தேவைப்பட்டிருக்கும், எல்லாத்தையுமே ஒரு கெஸ்ஸிங்ல நம்ம குழந்தைங்கள்ட்ட இருந்து நம்ம விடையை கொண்டு வந்து இந்த திட்டமற்ற கொள்ளளவை இதை பத்தி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க போறோம். ஸோ கற்றல் விளைவை நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நமக்கு டே 1 ஆக்டிவிட்டிஸ் ஃபினிஷ். டே 2ல மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோ கீழே பாருங்க. லைக் பட்டனை நீங்க கிளிக் பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டே 2ல மீட் பண்ணலாம்.